அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது கொஞ்சம் ஆழமான விஷயம். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் நாம ரொம்ப நம்புனவங்க நம்ம கைய விட்டுட்டு போயிருக்கலாம். நாம ஆசைப்பட்ட விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே கைவிட்டு போயிருக்கலாம். அப்போ சுத்தி பார்த்தா யாரும் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த நேரத்துல உங்கள தாங்கி பிடிக்க உங்கள விட ஒரு சிறந்த ஆள் யாருமே இல்ல. அந்த தனிமைய பார்த்து பயப்படாதீங்க. அது உங்கள நீங்களே புரிஞ்சுக்க கிடைச்ச ஒரு அழகான வாய்ப்பு. உங்க பலம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. வாழ்க்கையில அன்பு காட்ட ஆள் வேணும், உதவி செய்ய ஆள் வேணும்னு நாம நினைக்கிறது தப்பில்ல. ஆனா அவங்க இல்லனா நம்மால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறது தான் தப்பு. உங்க சந்தோஷத்தை அடுத்தவங்க தீர்மானிக்க விடாதீங்க. உங்களுக்காக யாராவது வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காதீங்க. உங்க கண்ணீரை துடைக்க உங்க கைகள் இருக்கு. உங்க மனச தேற்ற உங்ககிட்டயே ஒரு அன்பான இதயம் இருக்கு. இந்த உலகத்துல உங்களுக்கு நீங்களே தான் ஒரு மிகப்பெரிய துணையா இருக்க முடியும். மெதுவா எழலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. வாழ்க்கையில சில நேரம் விழறது சகஜம்தான். அப்படி விழும்போது பதறாதீங்க. மெதுவா எந்திரிச்சு உங்கள நீங்களே ஒரு முறை தட்டி கொடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இப்போ என்ன, நாம மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு உங்களுக்குள்ளேயே அன்பா பேசிக்கோங்க. மத்தவங்க துணை இல்லாம நிக்க பழகிக்கிறது ஒரு பெரிய கலை. அந்த அமைதியில நீங்க உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எந்த ஒரு சூழலும் உங்களை வருத்தப்பட வைக்காது. நண்பர்களே, உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவாங்க. ஆனா எப்பவுமே மாறாத ஒரு விஷயம் நீங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்புதான். உங்களை நீங்களே மென்மையா செதுக்கிக்கோங்க. தனியா நடக்கிறது தப்பில்ல, அது உங்களை இன்னும் பலசாலியா மாத்தும். ஒரு முறை உங்க துணை இல்லாம நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த வெற்றி ரொம்ப இனிமையா இருக்கும். நினைவில் வைங்க, உங்க வாழ்க்கையோட கதைய நீங்க தான் எழுதுறீங்க. அதுல நீங்க தான் ஹீரோ. உங்களை நீங்களே நேசிங்க. உலகம் உங்களை நேசிக்கும்.